ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அழகே அழகை பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீரியலில் மட்டும்தான்டா இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறீங்க. அதாவது வில்லன் ஒரு பக்கம் உசுப்பேத்தி விட்டான்னு இவர் ஒரு பக்கம் கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா அந்த பாட்டை கேட்டுட்டு போயிருப்பார் போல். இவர் அந்த வைத்தியத்திலே கட்டிப்பூடி வைத்தியம் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க போக இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சாரு. இவர் ஒரு பக்கம் கண்ணோ என் சேலைக்குள்ளே கட்டெரும்புன்னு சொல்லிட்டு இந்தம்மா பாட்டு பாடும்னு நினச்சாராட்டுக்கு விட்டாங்க பாருங்க. ஒரு அரை அட்டேங்கப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அரைனா அரை இல்லை, அப்படி இல்லைங்க, கீழே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டதில் மண்டை உடஞ்சி போச்சா உனக்கு எனக்கு சண்டை உடைய போகுது மண்டை ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. அம்மானு இவரு உங்க ஒரு கூச்சலிட என்னடா அது இப்படி ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எட்டிக்கிட்டு பார்க்க கடைசியில் ஏன் தம்பி மண்டையை உடச்சிரிయేமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இல்லை கவலைப்படாதீங்க, நான் தன்னாரா நான் புரிஞ்சுக்க மாட்டேன், ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஏஞ்சி நின்றுட்டாங்க. என்னடா கண்ணா சுரேஷ் இதெல்லாம் தேவையாடான்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வரல மாமா, இன்னொரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்ல, போதும் மாமா உங்க ஐடியா, இதுக்கப்புறம் என்னை பொழந்து கட்டாமல் ஓட மாட்டா, அவள் கோவை சரலா ரேஞ்சுக்கு இவ ஏறி எட்டி உதைக்கிறா, என்னாலாம் தாங்க முடியாது, ஆல் பாடி இஸ் வெரி பேட் அப்படிங்கிற மாதிரியே இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, என் தம்பிக்கு கண்டதையும் சொல்லிக் கொடுக்காதீங்க, இவங்க ஒரு பக்கம் கத்திவிட என்ன குரல் வசறது அப்படிங்கிறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் மலர்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி சொல்ல அவங்க புருஷன்ட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உனக்கு அம்மா தானே பிடிக்கும்னு போடா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. காஃபி கேட்டாலும் அம்மா கிட்ட போய் கேளுங்கிறாங்க. அட்டேங்கப்பா இப்படி தான் புருஷனை பழி வாங்கணும் போல, அம்மாவை பிடிக்கணும், இதுக்கப்புறம் எந்த புருஷனாவது சொல்லுவீங்க, ஏன்டா வேலை செஞ்சு கொடுக்கறது மாங்குன்னு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறது பொண்டாட்டி, ஆனால் அம்மாவை தான் பிடிக்கும் ஆட்டுக்குட்டியாக தான் பிடிக்கும்னு சொன்னால் கோவம் வருமா வராதா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உலக வழக்கமப்பா, இதுக்கெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்